தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் குடும்ப அட்டைகளுக்கு மகளிரின் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்ட வந்த நிலையில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் தமிழக அரசால் பெறப்பட்டுள்ளது. இவற்றில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கென விண்ணப்பங்கள் 1.28 லட்சம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 1.54 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட்டதால் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான பணியை தமிழக அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. 2.80 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதால் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சரியான முறையில் அதிகாரிகள் பரிசீலித்து செய்து வருகின்றனர். குறிப்பாக அரசு சலுகைகள் பெற ஒரு குடும்பத்தில் வசிப்பவர்கள் தனித்தனியாக வசிப்பதற்கு தவறான சான்றிதழ் என்றும் தகவலை கொடுத்து ரேஷன் கார்டுகள் பெறுவது புகார் வந்துள்ளது. இதனை அடுத்து விண்ணப்பங்கள் முறையாக ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டது. இதில் 2,89,591 பேர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்த நிலையில் தவறாக தகவல் கொடுத்து சுமார் 1,28,373 பேர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 1,54,500 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க மின் ஆளுமை முகமை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் இதனையடுத்து உரிய பயணிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.